அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி எஜுகேஷன் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் எப்படி என்னன்னா பாத்தீங்கன்னா, மாணவர்கள் டார்கெட் பண்ணி, அதாவது மாணவர்களின் பேரண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம், ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், சென்னை பல டிஸ்ட்ரிக்ட் மாணவர்களை வந்து ஏமாத்தி அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை வந்து மோசடி பண்றாங்க. அது இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நடந்துக்கு இருக்குது. இன்னுமே பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குதுன்னு வந்து நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனி டெக் மஹேந்திரா, ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பல கம்பெனிகள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது எப்படிலாம் கொடுக்குறாங்க, எதை வச்சு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸா ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்ன கம்யூனிட்டி வைஸா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வந்து அனலைஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுவும் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அது ரெண்டுமே வளர்ந்துருக்கனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி ஒரு பார்த்தாதான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய இடத்துல மோசடி பண்றாங்க. ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுடைய அக்கௌண்ட், பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்டு அவங்களுடைய இருக்கிற பணத்தை எடுத்து நிறைய பேர் வந்து மோசடி பண்றாங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அந்த வீடியோ, அதை பத்தியும் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல, அதாவது டாடா, ஏர்டெல், வோடாஃபோன் நிறைய சிம் கம்பெனியும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா, மகேந்திரா அந்த மாதிரி அந்த தலை சிறந்த கம்பெனியும் சரி நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது உண்மையா பொய்யான்னு இந்த வீடியோல ஃபுல்லுன்னு பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மோசடி பண்ணிருக்காங்க. இப்ப கோயம்புத்தூர் மாணவர்கள் வந்து குறி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து படிக்க வந்த மாணவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல படிக்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோசடி பண்ணிருக்காங்க. எப்படி மோசடி பண்றாங்கன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து 60,000 நான் போட்டு கொடுக்குறேன், 65,000 நான் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல போட்டு இருக்கேன், அதை நீங்க எடுத்து பயன்படுன்னு சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன், பணத்தை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய இடத்துல இஷ்யூ போயிருக்கு, சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கோயம்புத்தூர்ல இருக்க மாணவர்கள் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, சென்னை அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த விஷயம் போயிருக்கு. அவ்வளவா விஷயம் தெரியல. ஆனா கோயம்புத்தூர்ல மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஏமாந்துருக்கா வந்து இந்த நியூஸ் வந்து வந்திருக்குது. ரீசெண்டா அந்த ஷோ பண்ற மாதிரி இந்த நியூஸ் வந்திருக்கு. சன் டிவில வந்து எல்லா நியூஸுமே அந்த பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கப்படக்கூடிய முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப் வரும். அதாவது 25,000 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டுல முதல்ல நீங்க படிக்க போறீங்க, நீங்க வந்து வீட்டுல தான் முதல் பட்டதாரி, வீட்டுல யாரும் படிக்கல, நீங்க முதல் டிகிரி படிக்க போறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது 25,000 வரும், சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாத்துக்குமே வராது. முதல்ல வீட்டுல படிக்க போற மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் வரும், சரிங்களா? இது கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது. இது வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கிருக்கணும். முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கியிருந்தா மட்டும்தான் இந்த பணம் உங்களுக்கு வரும். அதை அப்லோட் பண்ணி தான் காலேஜ் மூலியமா தான் போகும். காலேஜுக்கு போயிடும், உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வராது. நீங்க படிக்கக்கூடிய கல்லூரிக்கு போயிட்டு அந்த அமௌண்ட் செய்யும், சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா SC ST SCA அப்படின்னு அவங்க கேட்டகரிக்கு வந்து 55 இருந்து 65 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து, சரிங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா அவங்க கிடைக்காது, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா PCMB ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா 10,000 ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. 10 இருந்து 12 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்ப இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கல்லூரியில சேர்ந்திருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் படிச்சா நீங்க ப்ரொஃபஷனல் அலாட் பண்றது பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காமிச்சு, அது மூலம் பாத்தீங்கன்னா நீங்க கல்லூரியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் சைன் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது கல்லூரி பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், சரிங்களா? இது போக பாத்தீங்கன்னா பிரைவேட்ல கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு சில பிரைவேட் கொடுக்குறாங்க, சரிங்களா? எப்படி கொடுக்குறாங்க, நேரில் விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ஒரு மாசத்துல கொடுக்குறாங்க. பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்காம வெறும் சும்மா நேம், அதை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நேரில் வர வச்சு கையில கொடுக்குறாங்க. பேங்க் டீடைல்ஸ் கேட்காம நேரில் வச்சு கையில கொடுக்குறாங்க. சில கம்பெனி IT செக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாடா, மகேந்திரா கொடுக்குற நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. டாட்டாவே நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனா அது அவங்க பேரை யூஸ் பண்ணி, கவர்மெண்ட் பேரை யூஸ் பண்ணி நிறைய இடத்துல உங்களுடைய பணத்தை மோசடி எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட் போன் பண்ணாங்க, ரேண்டமா ஒரு நம்பர் போன் பண்ணுவாரு.
ஃபோன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னா, சார் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கரெக்டாக போகிறோம், உங்களுக்கு 60,000 வந்து அங்கே கையில் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும், நீங்கள் பையன் அப்ளை பண்ணியிருக்கான். அதை வந்து எப்படின்னா எந்த கமிட்டி அப்ளை பண்ணியிருப்பான்னா காலேஜில் வந்து அப்ளை பண்ணியிருப்பான். உங்களுக்கு வந்து காலேஜ் அப்ளை பண்ண சும்மா ரெண்டும் சொல்லுவோம், ஆமாம் சார் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். ஆமாவும் அவங்க டீடைல்ஸ் நான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் அனுப்பின நிமிஷம் ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் போன பின்னாடி அவங்க ஹேக் பண்ணி உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, 1 லட்சமோ 2 லட்சமோ உங்க கூட போட்டிருந்தாலுமே அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க அந்த சிம் வந்து ஒர்க் ஆகாது, அடுத்து தூக்கி போட்டு வேற பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, யாராவது கால் பண்ணி என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. வேணாம் காலேஜ் போனா நான் கவர்மெண்ட்ல நான் வாங்கிட்டேன்னு சொல்லி போன் வச்சிருங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த மாதிரி மோசடி பண்ணுறது இப்ப கோயம்புத்தூர் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல தொழில் நகரமா இருந்த கோயம்புத்தூர் வந்து இப்ப வந்து கல்லூரி நகரமா வந்து இதாயிடுச்சு. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் மாணவர்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் படையெடுத்து இன்ஜினியரிங் படிச்சா கோயம்புத்தூர்ல படிக்கின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து இப்ப இன்ஜினியரிங்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரியில வந்து விசிட் ஃபுல் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கல்லூரி நகரமா மாறிடுச்சு. சரிங்களா, அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பணம் உங்களுடைய உழைப்பு அதுல இருக்குது. அதனால உங்களுடைய பணத்தை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என் பையன் படிச்சாலே போதும் சார், எனக்கு எந்த பகுதியில வந்து பணம் வந்தா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இங்க ரொம்ப ரொம்ப இருக்கும். சரிங்களா, யார் பணம் கொடுத்தாலும் சரி கொடுங்க சார், என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் சார். அவங்க என்னன்னா நான் படிக்காத படிப்பேன் தான் பிள்ளை படிக்கணுன்ற நிறைய மாணவர்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால இப்ப அதெல்லாம் பண்ண தப்பு இல்லை, ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா பையனை படிக்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வெளியே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பையனோட டீடைல்ஸ் வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமா கல்லூரி ஷேர் பண்ணுங்க. கல்லூரி வந்து ரொம்ப பொறுப்பேற்றுக்கணும். வேணா நம்ம ஏதோ கேஷ் போட்டாலும் கல்லூரியில வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா, அதனால கல்லூரி கொடுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயும் கொடுத்துடாதீங்க. வெளி கல்லூரியில் நான் வெளியே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போறேன், பிரைவேட் அப்ளை பண்ண சொல்லிட்டு உங்க பையன் கேட்டா கொடுக்காதீங்க. அதனால நீங்க அது ரொம்ப கவனமா இருக்கணும். கல்லூரியில ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கொடுக்குறது கவர்மெண்ட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி அவங்களா அதை பார்த்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஆனா இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு அவேர்னஸ் ஆகும், அவங்க உழுதும் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனால எப்படிலாம் கால் பண்ணணும், இந்த மாதிரி தான் கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி விடுவாங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க உங்களை. அதனால ரொம்ப அதுலயுமே கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் இப்ப இந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டோம்னா அதுக்கு முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப். சரிங்களா, இப்போ ஆர்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்கன்னா மாசம் 1000 கொடுக்குறாங்களா, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு பையனுக்கு வந்து 1000 கொடுப்பாங்க. அதுவுமே அந்த பணம் வரும். சரிங்களா, அது வந்து நீங்க காலேஜ்லயே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. காலேஜ்ல மட்டும்தான் அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். அது மற்ற வெளியே 1000 பணம் கொடுக்கலாம் அப்ளை பண்ணி அதுலயே மோசடி போயிருக்கு. ஆனா அதையும் பண்ணாதீங்க. கல்லூரி மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க கேட்டாலே அதுக்கு ஒரு ஃபேக்கல்டி போட்டிருப்பாங்க, அந்த ஃபேக்கல்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் அப்ளை பண்ண முடியாது. வெளியே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணா ஒரு சில பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்காம நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஓகே அப்ளை பண்ணுங்க. அந்த நேம் கேட்டா ஓகே தான். நீங்க உங்க பேங்க் டீடைல்ஸ் கேட்டாலே போதும். உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கேட்டாங்க போயின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவங்க எடுத்துக்குவாங்க, அமௌண்ட் எடுத்துருவாங்க. அதனால பேங்க் டீடைல்ஸ் கேட்ட ஸ்காலர்ஷிப் பண்ணா வேணாம்னு சொல்லிருங்க. எனக்கு வேணாம், அந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க வேணாம், நான் கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கல, நான் லோனோ எதை போட்டேன், எஜுகேஷன் லோனை போட்டேன், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் அலர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் அந்த வீடியோ போட போறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோல நாளைக்கு மறுநாள் இந்த வீடியோ வரும். உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஒதுக்கப்படுறான்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்குறாங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் எப்படி சொல்றது, இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ராணுவத்துல இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. பழைய ஒரு பக்கம் நடக்கும், இன்ஜினியரிங் இது ஒரு பக்கம் நடக்கும். சரிங்களா, அவங்களுக்கு 3 வருஷம் படிப்புன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் படிப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா, அதுலயுமே 10th 12th பார்த்தீங்கன்னா 60% மேல வாய்ப்பு இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப்புமே அவங்களுக்கு கிடைக்கும். அது ராணுவத்திலேயே கிடைக்கும், ஆர்மிலேயே கிடைக்கும். அவங்க டேரக்டா வந்து எடுத்துக்குவாங்க. ஆர்மி கிடையாது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா, அதனால கரெக்டா என்னென்ன ஸ்காலர்ஷிப் எங்க கிடைக்குதுன்னு கரெக்டா அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அந்த அமௌண்ட் கட்டுறதும் சரி, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதும் சரி. மற்றபடி எங்கேயுமே ஆர்மி தேவையில்லாம ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ தான். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய மக்கள் வந்து நம்ம சேனல் 1K அடிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட் கொடுத்தீங்க மட்டும் தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அதனால நீங்க இன்னும் மேல தூக்கிடுங்க. நிறைய பேருக்கு நல்லது நம்ம வீடியோ நம்ம சேனல் மூலியமா நல்ல விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால இது மட்டும் இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரியில வீடியோ போட போறோம், அதாவது நிறைய கல்லூரிகளில் போய் வீடியோ போட போறோம்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கோம். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க பேட் ப்ரமோஷன் அப்பெல்லாம் கிடையாது. எல்லா கல்லூரியுமே நான் வீடியோ போட போறேன். பெரிய டாப் கல்லூரியும் சரி, எல்லா கல்லூரியும் நான் வீடியோ போட போறேன். அதனால அது மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே வீடியோ போட போறோம். அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற இண்டஸ்ட்ரியிலே போய் நம்ம வீடியோ போட போறோம். அதையும் நோக்கி நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் ரிவ்யூ. நன்றி, வணக்கம்.